Hi friends, welcome back to our channel beginneraariwork. இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 2 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 1 inch கேப் இருக்க மாதிரி 2 லைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. அதுக்கப்புறமா 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 2 பக்கமுமேவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 14 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அந்த செயின் ஸ்டிச்சோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 பக்கமுமேவும். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சரை டைப் 1 எப்படி பண்ணணுன்றதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனாலும் அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் இந்த 2க்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாட்டில் அந்த செயினுக்கு உள் பக்கமாக த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அகெயின் வெளி பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய செகண்ட் டாட்டோட உள் பக்கமாக வச்சு ஒரு பெரிய லாங் செயின் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா அந்த உள் பக்கமாக பண்ணிக்கிறதுலேருந்து அந்த செகண்ட் டாட்டோட வெளி பக்கமாக கொண்டு வந்து ஒரு குட்டி ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே அந்த த்ரெட்டை நல்லா லாங்காக எடுத்துட்டு நம்ம செகண்ட் லைனில் த்ரெட்டை வெளியே எடுத்தோம் பார்த்திங்களா, அதோட வெளி பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதோட உள் பக்கமாக கொண்டு போய் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது மாதிரி நம்ம உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கிறிஸ் கிராஸ் மாதிரி கிடைக்கும். நார்மல் செயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு உள் பக்கமாக ஒரு செயின் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கொண்டு போய் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, மேலே வரும்போது உள் பக்கமாக பண்ணக்கூடாது, வெளி பக்கமாக தான் நம்ம பண்ணணும். நார்மல் செயின் பண்ணியிருக்கிறதோட உள் பக்கமாக ஒரு செயின் பண்ணிட்டு அகெயின் வெளி பக்கமாக ஒரு செயின் குட்டியாக பண்ணிவிட்டு அகெயின் கீழே கொண்டு போகும்போது உள் பக்கமாக நம்ம லாங் செயின் பண்ணிவிட்டு அகெயின் வெளி பக்கமாக ஒரு குட்டி லாக் செயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா இந்த இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட முடியும். நீங்கள் இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 2. டைப் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ளாட் லோடிங்கில் நம்ம வந்து பண்ணியிருப்போம். பட் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நமக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். நான் ஒவ்வொரு செயின் பண்ணும்போதுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். கீழே வந்து அகலமாகவும் நடுவில் வந்து நல்ல ஒடுக்கமாகவும் தெரியும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம உள் பக்கம் கொண்டு போகணும், எந்த இடத்துல வெளிப்பக்கமாக கொண்டு போகணுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம 2 பக்கமும் நார்மல் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கத்தில் தெரியக்கூடிய ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன ஓட்டை வந்து தெரியுது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம வந்து செயின் ஸ்டிச் பண்ணாமல் பண்ணும்போது ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா நம்ம த்ரெட்டை மேலேயும் கீழே இருக்கிறதுனால அந்த ஹோல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம 2 பக்கமுமேவும் நார்மல் செயின் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது செகண்ட் லைன்லேருந்து மேலே இருக்கக்கூடிய 3வது டாட்டுக்கு கிராஸாக கொண்டு வந்து ஒரு லாங் செயின் பண்ணிவிட்டு அகெயின் வெளியே கொண்டு வந்து ஒரு குட்டி லாங் செயின் பண்ணணும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக இப்போ பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த டாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு, அதே அளவில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக முடிக்கும்போது நீட்டாக தெரியும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே வரும்போது வெளிப்பக்கமும் கீழே போகும்போது உள்பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா beginneraariwork, நம்ம சேனலோட நேம் தான் இருக்கும். யூடியூப் பார்த்து ஆரி கற்றுக்கிறவங்களுக்காக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டுட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ஆரி கிளாஸ்ன்னு இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் ஆரி கிளாஸுக்குன்னு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நேரம் வந்து அதிகமாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே முக்கியமானதுன்றதுனால அதை நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். லென்த் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து சீக்கிரமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்ச நாளாக நம்ம வந்து ஆரி கிளாஸுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போனா ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போனா நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன். இதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுற நீடில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணக்கூடிய நீடிலோட ஐயோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடிலை விட பெருசாக இருக்கும். இதுக்கப்புறமா சில்க் த்ரெட் வந்து 5 லேயர் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 2 பக்கம் சேர்த்து போடும்போது நமக்கு 10 லேயராக கிடைக்கணும். அது மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பண்ணியிருக்க ஸ்டிச்சோட நடு பகுதியில் இருந்து அந்த நீடிலை வெளியே எடுத்துட்டு அதை சுற்றி வர மாதிரி நம்ம உள் பக்கமாக வெளியே எடுத்துட்டு மேலேருந்து உள் பக்கமாக நீடில் உள்ளே இறக்கிடணும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த நம்ம நடுவில் இறுக்கமாக இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி இந்த த்ரெட்டு வந்து விழுந்துடும். ஒரு கட்டின மாதிரி ஆயிரும். உள் பக்கமாக இருந்து வெளியே நீடில் எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறத சுற்றி வெளி பக்கமாக இருந்து உள் பக்கமாக நீடில் உள்ளே இறக்கி அந்த த்ரெட்டை ஃபுல்லாக உள்ளே இழுத்துடணும். இது மாதிரி நம்ம இது ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 2த்துக்குமே வேறு கலர் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை முடிக்கும்போது உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஸ்டிச்சை நீங்கள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நீட்டாக கிடைக்கும். இதுக்கடுத்து நமக்கு அந்த ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அதை மறைக்கிறதுக்காக நான் ரெட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் பண்ணுறேன். நம்ம நார்மலாக பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் பண்ணுறேன். 2 லேயர் வர மாதிரி பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எதுக்காக இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் பண்ணுறேன்னா, நம்ம நடுவில் வந்து இந்த ரெட் கலர் சில்க் த்ரெட் வச்சு நாட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பார்டரில் இந்த ரெட் கலர் கொடுக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும். அது முடித்ததுக்கப்புறமா சுகர் பீட் லைன் வந்து 2 பக்கமுமே ஒரு லைன் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா அந்த இடையில இருக்கக்கூடிய கேப்பில் நான் க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 3mm 4mm பீட் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த சுகர் பீடை ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் லைன் கூட கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம நெக் லைனில் யூஸ் பண்ணும்போது நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டான லுக் வந்து கிடைக்கும். ஷார்ட்ஸில் போட்டிருக்கக்கூடிய புட்டாஸ் டிசைன் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. நான் புட்டாஸ் டிசைன் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.